ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் ரசம் மட்டும் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால இன்றைக்கி சிறுகீரை பொரியலும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க. புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தக்காளி 4, பூண்டு, வரமிளகா, கடுகு, மிளகு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பூண்டை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றிக்குங்க. தக்காளி நல்லா கட் பண்ணி தனியாகவும் கட் பண்ணி கரைச்சிக்கலாம், இல்லை புளியோடு சேர்த்தும் கரைச்சிக்கலாம். நாங்கள் தனியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு அரைச்ச தூள், அதுக்கப்புறம் பூண்டு நுணுக்கி வச்ச பூண்டு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்துக்குங்க. அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் போடுங்க. அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு நல்லா வணக்கிட்டு அதை ரசத்தில் ஊற்றிட்டு ரசத்தை நல்லா கலக்கி அடுப்பில் வச்சுருங்க. ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நுர காட்டினோடனே இறக்கிடுங்க. பார்த்திங்களா, நல்லா நுர கட்டியிருக்கு. நுர காட்டினோடனே ரசத்தை இறக்கிடலாம். அவ்வளோதான். இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சிறுகீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், திருகின தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கீரையை நல்லா கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுங்க. 2-3 டைம் அலசிக்குங்க, நிறையா மண் இருக்கும். இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். வடசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பொரிஞ்சதும் கடுகு போட்டு வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்குங்க. நல்லா வணக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா அலசி வச்ச கீரையை போட்டு திருப்பி ஒரு முறை நல்லா வணக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டுக்குங்க. தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். கடைசியில் நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக திருகின தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.